டே 2ல முதல் மேட்ச் நாடா கார்டு டேக்கிங் ஆன் கூங்குடி ஒயிட் ரோஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கூங்குடி ஒயிட் ரோஸ். அது 8 ஓவர் ஃபார்மேட்டு, 2 ஓவர் காமன் பவர் பிளே, ஒரு ஓவர் பேட்டிங் பவர் பிளே, 5 பவுலர். ஸ்ட்ரைக்கில் மணி. முதல் பால் மேட்ச்சில் கிராஸ் பேட்டட் ஷாட்டு ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாரு. ரெண்டாவது பந்து எஜ்ஜேரி பேருக்கு கேட்சை பிடிச்சிருக்காங்க. அதே ஹரிசான்டல் ஷாட்டு ஸ்வீப் ஷாட்டுக்கான முயற்சி ஃபுல்லராக ஃபாஸ்டராக போட்டார். விக்கெட் போக நியூ பேட்ஸ்மேன் இடமேல அஜித். மூணாவது பால் ஆஃப் சைட் லீன் பண்ணி பேட்டை வைக்க தான் பார்த்தாரு, புஷ் கொடுக்க பார்க்கல, பட் இருந்தாலும் ஓடிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நிவி வித்து பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு, வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு. இதையும் சிங்கிளாக மாற்றி கொடுத்துருக்காங்க. வேகத்தை கம்மி பண்ணாங்க, 3 ஃபீல்டரை வச்சு போட்டாங்க. அங்கே மிஸ் ஃபீல்டு, அதுக்குள்ளே ஓடிட்டார். குவிக்காக இருக்காருன்னு சொல்லலாம். அஜித் நான் ஸ்ட்ரைக்கரோ ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டாரு. மேலே பிடிக்க பார்த்தாங்க, கீழே பேருக்கு வந்து ஃபுல்லராக போட்டு ஓவரை முடிச்சிருக்காரு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு குணா. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே, காமன் பவர் பிளே போகிறதுக்கு டிராகன் பிரவீன். வெறும் மறந்த விக்கெட், பட் வித்து கொடுத்து போட்டுட்டீங்க. வச்சாரு பேட்ஸ்மேன், வச்சதுக்கு 4 ஓட்டம் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் பால் சூப்பரான ஏட்டங்க, தட்ஸ் அ பியூட்டிஃபுல் பால் ஃப்ரம் த பவுலர்னு சொல்லலாம். தேர்ட் பால் குத்தி போட்டாங்க, வித்து கொடுத்து போட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்க்குறாருங்க விக்கெட் கீப்பரா சிவா. 3 more. புல் ஷாட்டுக்கு இடம் கொடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக புல் தான். அது ஒரு ஃபோம் புல், கண்ட்ரோல்டு புல்லை காட்டியிருக்காரு. 2வது பவுண்டரி வந்திருக்கு. சூப்பர் ஷாட், வர விட்டு வச்சாரு, உடச்சு போடலை, ஃபுல்லராக வேற போட்டிருக்காங்க. ரெக்டிஃபை பண்ணி போட்டாலுமே அதையும் ரன்னாக மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அஜித் இந்த 1 more. சர்க்கிளுக்கு எட்ஜில் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கு, பட் ஓடி எடுக்கப்பட்ட 1ன்னு நினைக்கும் போது ஓடி எடுக்கப்பட்ட 2ஆக மாற்றிருக்காரு. டேஞ்சர் 2, அதெல்லாம் பார்க்கவே இல்லை அஜித். ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வெறித்தனமாக ஓடி காட்டியிருக்காரு. ஓவரை முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் காமன் பவர் பிளே ஒரு வச்சு ஸ்கோர் 14 ஆடி இருக்காங்க. இந்த ஓவரில் மட்டுமே 2 பவுண்டரி. சேகர் நியூ பவுலர். ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து, ஃபுல்லர் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். நல்ல ஸ்டார்ட்டு, கான்ஃபிடண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பேஸோட கண்ட்ரோலோட போட்டிருக்காரு. செகண்ட் பால் கொஞ்சம் க்ளோஸாக வந்தார். போன பால் நல்லா விலகி இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக ப்ளே பண்ணி கொடுத்து சிங்கிள் மாற்றிட்டாங்க. இந்த பவுன்ஸை யூஸ் பண்ணாங்க, க்ளோஸ் டு பாடி ஆட பார்த்தாரு. தேர்ட் மேன் உள்ள இருந்த காரணத்தினால ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. போன பால் வைடு, 1 bounce வைடு. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட இன்னொரு பந்து. ஓவரோட முதல் பால் இதே இடத்துல போட்டு ஃபாஸ்ட்டாக தான் போட்டிருந்தாரு. பீட்டன் குத்தி போட்டாரு. புல் ஷாட்டுக்கு இடம் இருந்தாலுமே ஆல் போட்டு வச்சாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 17. ஒரு விக்கெட் விட்டு. ஸோ போன ஓவர் 3 ரன் ஓவர். இந்த ஒரு பிரவீன் அவருக்கான 2வது ஓவர். ஒரு 3 ரன்ல போட்டிருக்காங்க. ஆஃப் வாலி, அதையும் தாண்டி போட்டாருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நெயில் பண்ணுற அந்த யார்கரையை ஒரு லென்த்தில் இழுத்து போட்டார். அதை கரெக்டாக எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி போடப்பட்ட அத்தனை பந்து ஃபுல்லர் பந்து. ஃப்ரண்ட் ஃபுட்டில் கம்மிட் ஆனாலும் கரெக்டாக டைம் பண்ண முடியல. அங்கே 4th பால். அந்த 4th பால் ஃபீல்டர் பக்கம் போது எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, தாண்டி போயிடுச்சு. காத்தடிக்காத டைம். இது பவர் கிடையாது, பியூர் டைமிங். பேட்டில் பட்ட ஃப்ளோவான டைமிங் காரணமாக தான் வெளில போயிருக்கு. லாஸ்ட் மோர் குத்தி திருப்பி போட்டாங்க. ஷார்ட்டாக இருந்தாலும் லெக் கட்டர். அந்த 1 more. வேகத்தோட போடப்பட்ட பந்து ஆழித்து வச்சிருக்காங்க. ஃபிளாட்டாக த்ரோ வர வாய்ப்பு கிடையாது. அரை மேட் ஓடி வந்து பார்க்குறாரு. சப்போஸ் ஐயோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். போட்ட நல்ல பால்கள்லாம் இப்போ ப்ரெஷரை ஈஸ் அவுட் பண்ண மாதிரி பம்ப் எடுத்து போயிடுச்சு. அங்கே த்ரோ அடிச்சு பார்த்தாங்க. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 30. அதே ஒரே விக்கெட் விட்டு. அடுத்த நியூ பால் சந்தோஷ். முதல் பால் டாஸ், பெரிய லாஸுங்க. ஃபுல்லர் பால் தால மேலேயே அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். லைனை கிராஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு 4-2-6. இப்போ நிவி அவர் பேட்லேருந்து இவ்வளோ தூரம் ஓப்பனிங் மேட்ச்லாம் வந்து நின்னதுக்கு. போன பால் வைடு, பின்னாடி பவுண்டரி. ரீபால். செகண்ட் பால் ஸ்டிக்கில் இறக்கியிருக்காரு. ஸ்டிக்கிலே இறக்கியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குருவி குணால் ஜர்க் கொடுத்து ஆடினாரு. லோட்டாஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் த மார்க். ஓடி எடுக்கப்பட்ட 1. அஜித் ஸ்ட்ரைக்கில்
ஆள் ஏற்றி வச்சிருக்காங்க. ரெடியாக இருந்தால் ஃபீல்டர் அந்த கேட்சை பிடிப்பாரு. பிடிச்சும் கொடுத்தாரு. ஷார்ட் கவர்ஸ் வைக்காம டீப் கவர்ஸ் வச்சாங்க. அதே மாதிரி லாங் ஆஃப் விலைக்கு வச்சாங்க. ஸ்ட்ரெயிட்டில் ஓப்பன் விட்டு லோட்டாஸ் பால் நிறைய போட பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சைக்கிள் சுதன் வந்தோடனே அந்த ஃபுல்லர் பாலை பேட்டில் ஆடி கொடுத்துருக்காரு. கேட்ச் எடுத்த ஃபீல்டர் பக்கம் போச்சு. மொமெண்ட் காட்டி ஆட பார்த்தாரு. பாடியை பார்த்து துரத்தி போட்டிருக்கான்னு சொல்லலாம். 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 43. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இவருக்கான 2வது ஓவர். கைக்கே பேருக்கு விட்டு தரல. இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். செகண்ட் பால். பேட்ஸ்மேனோட மூமெண்ட்டும் இருக்குது. பந்து உள்ளே இருக்குது. லைனுக்குள்ளே இருக்குது. விக்கெட் கீப்பர் விட்டு தர மாட்டார். சிவா விட்டு தர வாய்ப்பு கிடையாது. ஸோ 3 பால் போட்டு 3 டாட். அதில் 2 விக்கெட். இப்போ நியூ பேட்ஸ்மேன் சிக்கில் 4th பால். வித்து ஷார்ட் கவர்ஸ் உள்ளே வச்சு போட்டாங்க இந்த முறை. முக்கியமான லாஸ்ட் ஓவர் குணா ஸ்பெல்லில் ஸ்ட்ரைட் டு த பவுலர். மீண்டும் மீண்டும் அந்த அரௌண்ட் த விக்கெட் ஆங்கிளை யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டுட்ருக்காரு. அந்த ஒன் மோரும் டாட்டுங்க. கன்சீட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு 12 பால் போட்டு 4 ரன்னு. அதில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 6 ஓவர் முடியல. 44 ஸ்கோரு. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இது ஒரு சேகர் படம் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். இது ஒரு பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. முதல் பந்து பேட்டிங் பவர் பிளேயில் பாடியில் போட்டிருக்காரு. வித்தே கொடுக்காத பந்து. ஒரு பாடி அட்டாக்கிங் பந்து. 2வது பந்து குத்தி போட்டாங்க. பவுன்ஸோட வந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் கூட விக்கெட் கீப்பர் அடிச்சிருவான்னு சொல்லும் போது ஆன்லைனில் அடிச்சிருக்காங்க. ரன்ஸ் ஒரு ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்போ ஸ்விங் அண்ட் மிஸ் க்ளோஸ் டு அவரோட ஆர்க்கு. கண்டிப்பாக ஃபுல்லான லைனை கவர் பண்ண முடியல. மீண்டும் அதே மாதிரி ஷாட் சுழட்டி கொடுக்க முயற்சி. விராட் இடம் கொடுக்க மாட்டாரு. விரட்டி வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. வித்து ஃப்ளாட்டாக வச்சாரு. அப்பன் ஓவர். ஃபீல்டரே கிடையாது. கிடைச்ச வித்து அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க சொல்லலாம் அந்த பேட்ஸ்மேன். டாஸ் டவுன் த லேக் இந்த கேப் as well as ஃபாஸ்ட்டாக போகல. ஸ்டாப் பண்ண முடிஞ்சு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 51 ஸ்கோரு. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த ஒரு ரோஷன் ஃப்ளாட்டாக வைக்க முடிஞ்சு. ஃபுல் பவரோட வைக்க முடியல. பேக்வர்ட் லோடு எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கையில் போட்டு கீழே விழுந்து. நல்ல எஃபர்ட், நல்ல சப்போர்ட் ஃபீல்டர் வந்து இங்கே இருக்க பிச்சில் இருக்கும் போதே ஓட பார்த்துருக்காங்க. அங்கே அடிச்சிருக்காங்க. எனக்கு இப்போ விக்கெட் போயிருக்கு. எஸ் விக்கெட் போயிருக்கு. 4 அடித்த பேட்ஸ்மேன் ஜெகன் ஆட்டம் அளிக்கிறார். ஸ்டாப்புங்க ஜிண்டா பாய். சுரேந்தர் ஸ்டாப் பண்ண சிங்கிள் மட்டும்தான். 4 மோர். ஃபுல்லாக ஏறி ஆனாங்க. பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணார். ஃப்ளாட்டாக தான் வச்சார். கிராஸ் பேட் போகல. அந்த 3 மோர். ஸ்விங் அண்ட் மிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏறினார் கொஞ்சம் பேட்ஸ்மேனும். விக்கெட் கீப்பர் கை காட்டுறதுக்கு போடுறாரு. இந்த முறை டாஸ் அந்த லோ டாஸ் பால் குத்தி போயிருக்கு. ஐயோ புஷ் பண்ணி ஓடி எடுக்கப்பட்ட 3. டார்கெட் டிசைடிங் வந்து ஃபுல்லாக ஏறி வர விட்டு ஆனார். ஐயோ அப்படின்னு ஒரு பேருக்கு. டாப் ஆஃப் த ஃபீல்டர் குவிக்காக ஓடி எடுக்கப்பட்ட 2. டார்கெட் 61. சேசிங் ஆக விக்கி ஸ்டிக்கில். ஓப்பனிங் போல சுதன். ஸ்ட்ரெயிட் அவே ஆஃப் த மார்க். 2வது பந்து போன பால் டாட்டு. இந்த 3வது பால் இன்சைட் எட்ஜ். ஸ்டாப் டவுன் ஆகலை. தப்பிச்சிட்டாரு. 4th ஒன். இன்கமிங் டெலிவரி. அந்த ஃபுல் ஷாட்டு ஸ்டைலிஷான ஒரு ஃபுல் ஷாட்டை காட்டியிருக்காரு இங்கே சுரேந்தர் அவர்கள். முதல் 6. 2வது இன்னிங்ஸில் 60 சேஸ் பண்ண 61 சேஸ் பண்ண போகும்போது புடிச்சு அடிச்சாரு. கண்ட்ரி கொஞ்சம் சின்னது. கண்ட்ரியை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு. 2வது 6 கன்சிக்யூட்டிவ் 2 6. இது பியூர் அண்ட் பியூர் பவர் அண்ட் டைமிங் ரெண்டுமே இருந்துச்சு. ரெடியா வச்சாரு. அதுவும் கேப்ல போகும். எனக்கு தெரிஞ்ச பவர் பிளே ஓவர் சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி. ஆஹா அந்த ஃபீல்டர் வச்சா நான் பார்க்கல. விலக்கி வச்சுருக்காங்க. நிவி கைக்கு போயிருக்கு. சுரேந்தர் ஆட்டம் இழந்து வெளியே. 2வது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 13. 1 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் சதீஷ். முதல் பால் விக்கி அவருக்கு. ஜான்கான் முதல் பாலே விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால்
அமுக்கி ஆடிட்டாரு. ஸ்வீப் ஷாட்டுக்காக முன்னாடி போனார், நல்லா விலக்கி போட்டாங்க. ஸோ அமுக்கி ஆடி கொடுத்துட்டாரு. குவிக்காக ஓடி எடுக்கப்பட்ட 2 ஃப்ளாட்டாக பந்து வரல, த்ரோ வரலை. 3வது பால் விட்டு ஆட பார்த்தாரு. மிட் ஆஃப் மேலே பட்டிருக்கு. டிவேட் ஆனாலும் அஜய் பண்ணிட்டாங்க. அஜய் பக்கமே போயிடுச்சு. கண்ட்ரி மற்றும் டீப் கவர்ஸ் வச்சுருக்காங்க. தொங்கிருச்சு. காட்டன் போல்ட் விட வாய்ப்பு கிடையாது. சதீஷ் விட வாய்ப்பு கிடையாது. 2வது விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சதீஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. லாஸ்ட் 2 more. பீட்டன் கம்ப்ளீட்லி பீட்டன். முக்கியமான வந்து மொமெண்டம் யார் பக்கம்னு பார்ப்போம். பவர் பிளேயில் இறுதி வந்து டாஸ் தடுத்து கால் வச்சு போட்டுருக்காங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது. கேட்ச் எடுத்த நிவி பக்கம் போச்சு. சூப்பரான த்ரோ, ஃப்ளாட்டாக வர வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 17. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ போல சரண். சிவான் ஸ்ட்ரைக். ஓ வர அவுட்டு. ஒரு குவாலிட்டி ஷாட். ஆஃப் சைடில் ஃபுல்லாக இன்சைட் ஆடலை. பவுண்டரியை சேவ் பண்ண முடிஞ்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் குத்தி போட்டாரு. ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு பந்து. பேஸ் நல்ல பேஸ். குத்தி ஏற்றிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 பைல கேரி ஆகலை. குத்தி கட் எடுத்து போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக வேற போயிருக்கு. இந்த பால் ஒரு பவுண்டரி. சூப்பராக போட்டிருக்காரு. லைனை கவர் பண்ண பார்த்தாரு. மீண்டும் ஒரு கலக்கல் பந்து வீச்சை காட்டியிருக்கான்னு சொல்லலாம். லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு இன்கமிங்காக உள்ள கொண்டாந்துருக்காரு. குத்தி போட்டாரு. செகண்ட் டைம் இந்த லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு பேக் ஆஃப்லேருந்து வந்து பவுன்ஸோட போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிவில் 25 ஸ்கோரு. இந்த ஒரு சதீஷ் அவருக்கான 2வது ஓவர். 30 பால் பாக்கி இருக்கு. 36 தேவை. ஆஃப் சைடில் பேட்டோட ஆன் சைடுக்கு போச்சு. செகண்ட் பால் ஆன் ஸ்ட்ரைக்கர் மேலே பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். லாங்கா விலைக்கு வச்சுருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தார். நல்ல த்ரோ. இப்போ ஓடி எடுக்கப்பட்ட 2 கொடுத்துருக்காங்க. லென்த் முன்னாடி விழுந்துச்சு. பந்து எவ்வளோ அடி பின்னாடி விழுதுன்னு பார்ப்போம். பேக்வர்ட் ஷாட் நேருக்கு நேராக அடிச்சு காட்டியிருக்காருங்க. ஃபுல்லர் பாலுக்கு வந்தார். கட் எடுத்து கேப்பில் போயிருக்கு. இது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போகலை. விரட்டினா பிடிச்சிருவார் சுதன். ஸ்லோ ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஸ்லோ ஆயிடுச்சு. நாளுக்கான வாய்ப்பு இல்லாமல் போக ஓடி எடுக்கப்பட்ட 3 ஃபுல்லாக விலைக்கு போட்டாங்க. நின்று பேட்டை விட்டு பார்த்தாரு. ஷார்ட் கவர்ஸ் வச்சு போட்டாங்க. ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. விக்கெட் எடுக்கும் வாய்ப்பு தரல. விலைக்கு தான் போடுவேன் போட்டுருக்காரு. இது கேப்பில் போயிருக்கு. தடுக்க ஆளி வச்சுருக்காங்க அஜித்தங்க. 4 ஓவர் முடியல. 37 ஸ்கோரு. 24 பாக்கி இருக்குது. 24 ரன் தேவை. இந்த ஒரு சரண் அவருக்கான 2வது ஓவர். செகண்ட் ஓவர் பேட்டிலையும் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. ஹை பாயிண்ட் ஆஃப் ரிலீஸு. போன பால் வைடு. ரீபால் சீக்கியா ப்ளே பண்ண பார்த்தாரு. தெளிவாக போட்டார். வேகம் பெருசாக கொடுக்கல இந்த முறை. குத்தி போட்டார். குவிக்காக வந்திருக்கு. அடிக்க முடியலை. கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 1 வர அவுட் கட் பண்ணாரு. கரெக்டாக ஸ்கொயராக பாயிண்ட் வச்சுருந்தாங்க. இந்த பால் 4 ஓட்டம் கிடைக்கும். கிடைச்ச வித்தை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம் சிவா. லாஸ்ட் 2 more. 20க்கு 17 தேவை அப்படின்னு இருக்கும்போது அந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் சார்ஜ் பண்ணி காட்டியிருக்காரு. ஓ ஃபுல் எஃபோர்ட் போட்டு காட்டினார் நிவி. இந்த 1 more. விக்கெட்டே போயிருக்கு. ஆன் டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப்ஸுங்கிறது தான் இன்கமிங் டெலிவரி. நிறைய பால் வெளியே போட்டுக்கிட்டு இருந்தார். 5 ஓவர் முடிவில். ஸ்கோர் 48. இந்த ஒரு சதீஷ் முதல் பால் வைடு. பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. டாஸ் பால் விக்கெட்டை காட்டி ஆடி தட்டி விட்டாரு. பிகைன் ஸ்கொயர். ஃபைனலுக்கு நடுவில் ஒரு 4 ஓட்டமாக இருக்கும். காட் சேஞ்சு ஓவர் த விக்கெட். ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. அந்த கேட்சை பிடிக்க முடியல. விக்கெட் எடுப்பது 1 மட்டுமே மேட்சுக்குள்ள இவங்களை வைக்கும். ஸ்ட்ரைக்கில் ரோஷன். ஸ்லைடிங் டுவர்ட்ஸ் லெக் வந்துச்சு. அந்த லெக்கை தட்டி விட்டு 4 ஓட்டமாக மாற்றி கொடுத்துருக்காரு. இந்த 3 ரன் தேவை. ஸ்டாண்டர்ட் டெலிவரி பவர்ஃபுல்லாக செக் பண்ண பார்த்தாரு. கிரவுண்டராக போச்சு. ஃப்ளாட்டாக அடித்தார். நேரில் அடித்தார். ஆளாத பக்கம் போயிருக்கு. தேவைப்பட்ட 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. கோங்குடி ஒயிட் ரோஸ்.